சிவபெருமான் கைலாய மலையில் தட்சாயணி தேவியின் நினைவுகளுடன் இருக்கவே என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார். அனைத்தும் அறிந்த எம்பெருமான் தன்னுடைய தனிமையை போக்கி தன்னுடன் இருந்த இல்லத்தால் இல்லாததால் தாம் படைத்த இந்த சிருஷ்டியை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தார். மேலும் கைலாய மலையில் தட்சாயணி தேவியுடன் இருந்த நினைவுகள் மேலும் மேலும் நினைவுக்கு வர தன்னுடைய யோக நிலை அடைய முடியாமல் இருந்தார். தட்சாயணி தேவி இல்லாத சிவபெருமான் யோகி ஆவார். எனவேதான் என்றும் அழிவு இல்லாமல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை தாரகாசுரனுக்கு பிறந்தது. அழிவில்லா வாழ்பவனான நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். பின்பு உலகையும் கைப்பற்றி அதில் தானே அரசனாக என்றும் இருக்க வேண்டுமாறு முடிசூட்டி கொண்டு ஆள வேண்டும் என்று எண்ணினான். தேவர்கள் சிவபெருமானின் இந்த நிலையை கண்டு மனம் கொள்ளாமல் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். காப்பவரான திருமாலும் இவை யாவும் நிகழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், இதை யாராலும் மாற்ற இயலாது என்று உரைத்தார். மேலும் தேவர்கள் திருமாலிடம், பிரபுவை, சிவபெருமானின் புத்திரர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற தாரகாசுரன் இனி என்ன செய்வானோ என்று வினவினார். திருமாலோ காலம் விரைந்து பதில் உரைக்கும் என்று கூறினார். சிவபெருமான் கைலாய மலையில் ஒரு குகையினுள் சென்று எவரும் அறியா வண்ணம் கடும் தவம் செய்ய சென்று விட்டார். அவரை தொடர்ந்து நந்தி தேவரும் சிவபெருமான் தவம் செய்யும் குகையின் வெளியே தவம் முடித்து வரும் எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். சிவன் தவம் செய்து சென்றதும் அவர் இல்லை என்று தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த தாரகாசுரன் உலகையும் கைப்பற்ற தடையேதும் இல்லை என்று இருமாப்புடன் தன் படைகளை அனுப்பினான். அசுரர்களின் அழியா வேந்தனான தாரகாசுரன் உலகில் ஒன்றான உலகில் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் செய்யும் தவத்திற்கு அவர்கள் வளர்க்கும் வேள்விகளை அழிக்கும் பொருட்டு அனைத்து அசுரர்களையும் அனுப்பினான். தேவலோகத்தில் உள்ள தேவர்களை செயலிழக்க செய்ய வேண்டுமாயின் அவர்களின் அமிர்பாதத்தை தடை செய்ய வேண்டும். அவர்களின் அமிர்பாதம் என்பது மானிடர்கள் மற்றும் ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் வளர்க்கும் வேள்வியில் இருந்தே கிடைக்கப் பெறுகின்றனர். அதை அவர்களுக்கு கிடைக்கா வண்ணம் செய்துவிடில் அவர்களை எளிதில் வெற்றி கொள்ள இயலும் என்பதை அசுரர்கள் மானிடர்கள் நடத்தும் வேள்விகளை தடுத்தும் அழித்தும் வந்தனர். அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியர் பல யுகங்கள் மேற்கொண்ட தவத்தில் மயங்கி சிவபெருமான் சுக்ராச்சாரியின் முன் தோன்றி தவத்தால் யாம் அகமகிழ்ந்தோம், வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார். சுக்ராச்சாரியார் தாம் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த வரமான சஞ்சீவினி மந்திரத்தை தமக்கு அருளுமாறு வேண்டி நின்றார். சஞ்சீவினி மந்திரம் மூலம் இறந்தவர்களை உயிர் பெற செய்ய இயலும். இம்மந்திரம் அறிந்தவர் பரம்பொருளான எம்பெருமாள் மட்டுமே. சிவபெருமான் தன்னுடைய வாக்குறுதியை காக்கும் பொருட்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார். இந்த அசுரர்களின் செயல்பாடுகளால் பலவிதமான இன்னல்களுக்கு மானிடர்கள் ஆளானார்கள். மானிடர்கள் வேள்வி ஏதும் செய்யாததால் தேவர்களும் பலமிழந்து வந்தனர். இவை யாவற்றையும் அறியாமல் தேவேந்திரன் தேவலோக கன்னிகளின் நடனத்தில் மயங்கியிருந்தார். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி அச்சமயம் சபைக்கு வருகை தர அவரை சரியான முறையில் வரவேற்காமல் அவரை உதாசீனப்படுத்தினார். பல முறைகளில் பொறுமையுடன் இவ்விஷயத்தை பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத பிரகஸ்பதி இம்முறையில் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு இனி நான் இந்திர சபையை புறக்கணிக்கிறேன் என்று கூறி மறைந்தார். மும்மூர்த்திகளில் படைக்கும் தொழிலை புரியும் பிரம்மதேவர் தாரகாசுரனின் பதவி மோகத்தால் மக்கள் அடையும் துன்பங்களையும் தேவர்கள் அடையும் இன்னல்களையும் கண்டு வெகுண்டார். இந்நிகழ்வினை பற்றி காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று பிரம்மதேவர் முறையிட்டார். மேலும் தேவர்களும் தாரகாசுரனின் அசுரப்படைகளால் அடைந்த இன்னல்களை காக்கும் கடவுளான திருமாலிடம் முறையிட்டனர். இவை யாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருந்த திருமால் சூரியன் மறைவு இருக்கும் பட்சத்தில் சூரிய உதயம் என்பது இருக்கும். சிவபெருமானின் தவத்தை கலைத்து அவரை குடும்பத்தில் ஈடுபடுத்த அவரின் துணைவி இப்பூலகில் பிறந்துள்ளார் என்றும் காலம் வருவரை காத்திருங்கள் என்றும் கூறினார். அவரின் கூற்றுக்கு ஏற்ப தட்சாயணி தேவி மீண்டும் பிறப்பெடுத்துள்ளார். இமயமலையின் அருகில் இமாவனுக்கும் மகளாக தட்சாயணி தேவி பிறந்தார். இமாவனுக்கும் மேனைக்கும் மகளாக பிறந்துள்ள தட்சாயணி தேவிக்கு அவர்கள் பார்வதி என்னும் பெயரை சூட்டி வளர்த்து வந்தனர். பார்வதி தேவி சிறு வயதிலிருந்தே சிவன் பற்றி எண்ணங்களுடன் வளர்ந்து வந்தார். தாரகாசுரன் தன்னுடைய படை பலத்தால் உலகில் தனது ஆட்சியை நிறுவி அடுத்த கட்டமாக தேவலோகத்தை கைப்பற்ற தான் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து வருவதாகவும் போரை விரும்பவில்லை என்றால் தேவலோகத்தை தன்னிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுமாறும் கூறுங்கள் என்று தன் ஒற்றர்களிடம் கூறினார். தேவலோகத்திற்கு வந்த ஒற்றர்கள் தேவேந்திரனிடம் தாரகாசுரன் கூறிய யாவற்றையும் கூறினர். அசுரலோகத்தில் இருந்து வந்த ஒற்றனின் கூற்றால் மிகவும் சினம் கொண்ட தேவேந்திரன் நான் போருக்கு தயாராக உள்ளேன் என்று கூறி தாரகாசுரனிடம் இருந்து வந்த ஒற்றனிடம் கூறினார். பார்வதி தேவி விவரம் அறியா வயதில் இருந்து சிவ சிந்தனைகளை விட தன்னுடைய இளம் வயதில் சிவபெருமானை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கின. சிவ சிந்தனைகளுடன் இருந்த பார்வதி தேவி தன் தாயிடம் சிவ சிந்தனைகளில் இருந்த சந்தேகங்களை வினவிய போது சிவ சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது என்று சொல்லி பார்வதி தேவியின் தாய் கண்டித்தார். தேவேந்திரனின் கூற்றுக்கு இணங்கி தாரகாசுரன் தனது படையை தயார் செய்து தேவேந்திரனுடன் போர் புரிவதற்கு தயாராக இருந்தான். தேவேந்திரனும் தனது படைகளுடன் நேருக்கு நேராக போரிட தயாராக இருந்தார்.
பார்வதி தேவியும் வளர்ந்து பருவ வயது அடைந்தார். தேவியும் அவர்களது தோழிகளுடன் அருகில் இருந்த தன் தந்தையின் ஆளுமையில் உள்ள வனத்திற்கு சென்றார். தோழிகளுடன் அந்த வனத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு குகையின் அருகில் சென்றதும் பார்வதி தேவிக்கு இதுவரை இல்லாத ஒரு ஈர்ப்பு அவ்விடத்தில் உண்டாயிற்று. இதன் காரணமாக அவ்விடத்தில் யாரோ உள்ளார் என்பதை அறிந்த தேவி யார் என அறியும் பொருட்டு தன் தோழிகளை தவிர்த்து தனியே சென்றார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று. எனினும் தேவர்களின் பகுதியிலேயே அதிகப்படியான இழப்புகள் உண்டாயின. காரணம், தாரகாசுரன் பெற்ற வரத்தின் மகிமேல் அவனே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாயின. தேவேந்திரன் தன்னிடமுள்ள அனைத்து ஆயுதங்களையும் பிரயோகித்து பார்த்து எவ்வித பலனும் இல்லை. இவரின் சக்தி மிகுந்த ஆயுதங்களும் தாரகாசுரனுடன் சக்தி இழந்து போயின. தேவேந்திரனும் விடாது முயற்சித்து பார்த்தும் அவரின் எண்ணம் ஈடேறவில்லை. இந்நிலை இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் தன்னுடைய அழிவு உறுதி என முடிவு செய்த தேவேந்திரன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். தேவேந்திரன் மறைந்ததை அடுத்து போர் புரிய தலைவனே இல்லாததால் இனி தேவலோகம் எனக்கே உரியது என்றும் இனி நானே தேவலோகத்தின் அரசன் ஆவேன் என்றும் மூவுலகிலும் இனி என் கட்டளைப்படி அனைத்தும் நடைபெற வேண்டும் எனவும் கூறி தாரகாசுரன் மகிழ்ந்தான். தேவேந்திரன் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை தேடி அவரின் குருகுலத்தை தேடி சென்றார். பெண் மயக்கத்தில் இருந்த தேவேந்திரன் செய்த செயல்களால் இந்திர சபையை புறக்கணித்த குலகுருவை எங்கு தேடியும் தேவேந்திரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின் என்ன செய்வது என்று அறியாமல் பிரம்மாவை காண சென்றார். சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையை பார்வதி தேவி அடைந்தார். குகையின் வெளியே நந்தி தேவரும் சிலை வடிவில் எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். நந்தி தேவரை கண்டதும் பூர்வீக ஜென்ம நினைவுகள் பார்வதி தேவியின் கண்முன் தோன்றி மறைந்தன. நினைவுகளில் சிவனுடன் கைலாய மலையில் இருந்ததும் ஆடல் பாடல் நிகழ்வுகள் என பல நிகழ்வுகள் இந்த ஜென்மத்திற்கு தொடர்பில்லாமல் இருந்தன. இந்நிகழ்வுகள் கண்ணெதிரே தோன்றி மறைந்தாலும் குழப்பங்களுடன் இருந்த பார்வதி தேவி அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தார். இவ்வேளையில் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரன் பிரம்ம தேவரிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் கூறினார். இனி நான் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தேவர்களின் குருவையும் காண முடியவில்லை என்று கூறி இதற்கு தாங்கள் தான் உபயம் கூற வேண்டும் என்று பணித்து நின்றார். பார்வதி தேவியுடன் வந்த தோழிகள் தங்களுடன் வந்த தேவியை காணவில்லை என்றதும் அச்சம் கொண்டனர். தேவி இல்லாமல் நாம் அரண்மனைக்கு சென்றால் என்ன நிகழுமோ என பயந்தனர். பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து வனத்தில் தேடினர். எவ்வளவு முயன்றும் தோழிகள் தேவி எங்கு சென்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின் தோழிகள் அனைவரும் சேர்ந்து அரண்மனைக்கு சென்று வனத்தில் நிகழ்ந்த யாவற்றையும் கூறி இறுதியில் தேவியை தவறவிட்டதையும் கூறினார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இமவான் சினம் கொண்டு வெகுண்டார். பார்வதி தேவியை அந்த வனத்தில் தவறவிட்டீர்களா என சினம் கொண்டு தேவியுடன் சென்று தோழிகளை கண்டித்தார். பின் தனது படை வீரர்களுடன் தேவி இருக்கும் இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார் வேந்தனான இமவான். தாரகாசுரனின் அழிவென்பது சிவபெருமானால் மட்டுமே அழிக்க இயலும், அதற்கு வேறு எந்த உபயம் இல்லை என்று பிரம்மதேவர் கூறினார். சிவபெருமானோ யோக நிலையில் இருக்கிறாரோ, அவரால் எவ்விதம் அழிக்க இயலும் என்று தேவேந்திரன் வினாவினார். அதற்கு பிரம்மதேவர் சிவபெருமானின் வாரிசுகளால் மட்டுமே தனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்ற வரத்தினை தாரகாசுரன் பெற்றுள்ளான் என்றார். சிவபெருமானோ யோகி நிலையில் உள்ளார். அவரின் மனைவியான தட்சணி தேவியோ இப்போது இல்லை, நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இன்னும் தொடருமா என்று தேவேந்திரன் கேட்டார். தேவர்கள் இருந்த தேவலோகத்தில் அசுரர்கள் இருந்தனர். தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களையும் போரில் உயிர் பிழைத்த தேவர்களையும் சிறைப்பிடித்து அவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கி அவர்கள் துன்பப்படும் போது அசுரர்கள் மகிழ்ந்தனர். பின் அசுரர்களின் படைகள் ஒரு சேர வகுத்து அவர்கள் முன்னிலையில் அசுரர்களின் வேந்தனான மகாவீரர் தாரகாசுரன் உலகிற்கும் நானே நிரந்தரமான அரசன் என்று முடிச்சிட்டு கொண்டார். மேலும் தேவேந்திரன் அமர்ந்த இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய அசுரப்படை வீரர்களின் முன்னிலையில் போர்வில் தோல்வியுற்ற மற்ற தேவர்களையும் தோல்வி அடைந்ததும் மறைந்து போன தேவர்களின் அரசனான தேவேந்திரனையும் சிறைப்பிடித்து வருமாறு தன் வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். தன்னுடைய மகளான பார்வதி தேவியை தேடி இமவான் மன்னனும் அவரது வீரர்களும் தேடி அலைந்தனர். இருப்பினும் எவராலும் தேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன செய்வது என்றும் தன் ஆசை மகள் என்ன துன்பத்தில் இருக்கின்றாளோ என வேந்தரும் தந்தையுமான இமவான் மனம் தவித்தார். இவரின் துன்பம் எவ்விதம் அறிந்தாரோ அங்கு நாரதர் உதயமானார்.